ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகின்றோம், தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட பார்த்தோம் நம்ம ராஜயோகினுடைய வாழ்க்கை, அதாவது சென்னையில, அதாவது மதராஸ்ல சேவை முடித்து விட்டு மீண்டும் மதுபனுக்கு வந்து விட்டார். அங்கே தனியாக வாணி படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்டது. போ போ, சேவைக்கு போ, கர்நாடக மாநிலத்துல உன்னுடைய பக்தர்கள் அங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. வாருங்கள், இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கலாம். அதனால நீ கர்நாடகாவில் பக்தர்கள் அங்கு இருக்கின்றார்கள், அங்கே சென்று என்னுடைய ஞானத்தை வழங்கு. தென்னிந்தியாவில் ஞானத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பல ஆத்மாக்கள் அங்கு இருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் கள்ளங்கபடமற்றவர்களாகவும் இனிமையானவர்களாகவும், அது மட்டுமா சிறந்த குழந்தைகளாக அவர்களுடைய சேவைக்காக செல்லும் என்று அந்த குரல் கேட்டது. அதே சமயத்தில் தாதி இருதய புஷ்பாவுடைய மூத்த சகோதரி, நம்ம ஏற்கனவே தெரியும், லட்சுமி, பெங்களூரில் இருந்தவர், மதுபனுக்கு வந்திருந்தார். அதாவது மதுபனில் தங்கியிருந்த தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்காக அவர் அங்கு வந்திருந்தார். அதனால மதுபனுடைய அமைதியான அந்த சூழல் அவரை மிகவும் கவர்ந்திருந்தது. அதனால் அவர் மீண்டும் திரும்பி செல்ல மறுத்தார். அப்பொழுது அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது என் சகோதரியை போல நானும் ஏன் புனிதமான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு அவருக்கும் தோன்றியது. ஆனால் ஆத்மாவுடைய நாடகத்தினுடைய ரகசியத்தை அறிந்திருந்த பாபா தாதி இருதய புஷ்பாவோடு இப்படி சொன்னார். அதனால பெங்களூருக்கு சென்று அங்கே உன் சகோதரியை விட்டு விட்டு திரும்பி வா அப்படின்று. அப்போ தாதி இருதய புஷ்பாவுக்கு மதுபனை விட்டு, அதாவது அப்புமலையிலிருந்து கீழே இறங்க விருப்பம் இல்லை. அதனால பாபா, நான் எப்படி செல்வேன் என்று அவர் கேட்டார். அப்போ பாபா சொன்னார், குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதனால என்னை நினைவில் வைத்துக் கொண்டு என்னுடைய கடமையை உனது கடமையாக செய். சேவை செய்வது எனது கடமை அப்படின்னு. அதனால பாபாவுடைய அந்த உறுதியான வார்த்தைகளை கேட்ட தான் இருதய புஷ்பா அவர்கள் தன்னுடைய சகோதரியுடன் பயணத்தை தொடங்கினார். பாபா அவருக்கு பம்பாய் வரை செல்லக்கூடிய அந்த பயண சீட்டை கொடுத்து 5 ரூபாய் மட்டும் வழங்கினார். எவ்வளோ? 5 ரூபாய் மட்டும் வழங்கினார். இதுதான் இந்த பயணத்தினுடைய முக்கியமாக இருக்கிறது, 5 ரூபாய். அதனால ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அவருக்கு உண்மையிலே கண் வலி ஏற்பட்டது. அப்போ கண் இமையில் இருந்த ஒரு சிறிய பரு உடைந்து திரவம் வெளியேறுது. அதாவது முன்பு கேட்டிருந்த அந்த உடலற்ற குரல், அசரீரி குரல், இப்பொழுது உண்மையான நிகழ்வாகவே அது அமைந்து விட்டது. பிறகு பம்பாயில் இருந்த உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. அதனால அந்த கண்வலியே அதற்கு காரணமாக அமைந்தது. அவர்கள் ரயிலில் பழங்களையோ தண்ணீரையோ கூட எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால நீண்ட காலமாக சுமார் 15 ஆண்டுகள் யோக வாழ்க்கை வாழ்ந்ததால், 15 ஆண்டுகள் கிடையாது, 14 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த யோக வாழ்க்கை வாழ்ந்தால் வெளி உலகில் கிடைக்கும் எந்த பொருளின் மீது அவருக்கு ஆசை இல்லாமல் போயிருந்தது. அப்போ பயணிகள் அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள். ஆனால் அவர் அவற்றை மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும் அவர்களிடமே திரும்பி கொடுத்து விட்டார், தாதி இருதய புஷ்பா அவர்கள். அப்போ பம்பாயில் உள்ள தர்மசாலையில், அதாவது ராம் பஞ்சவாணி அவர்கள் இருதய புஷ்பா அவருக்கு 3 நாட்களுக்கு சொற்பொழிவில் ஏற்பாடு செய்திருந்தார். ராம் பஞ்சவாணி அவர்கள், அவருடைய சொற்பொழிவு பற்றி செய்தி பத்திரிகையிலையும் வெளியானது.
அந்த பெரிய கூட்டத்திற்கு முன்பாக தாதி இறுதி புஷ்பா யோகத்தில் அமர்ந்து பாபா அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அதாவது, பாபா, இந்த சேவையை நீங்களே செய்யுங்கள். அதற்கு பாபா பதிலளித்தார், குழந்தையே, முதல் நாளில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? அதே அனுபவத்தை பற்றி இப்பொழுது நீ அவர்களிடம் சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே தாதி இறுதி புஷ்பா அவர்கள் யோக நிலையிலிருந்து விழிப்புணர்வு நிலைக்கு வந்து ஆத்மா பற்றி விரிவாக விளக்க தொடங்கினார். அதனால யோக வாழ்க்கை என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல. பாபாவுடைய நினைவில் இருந்து கடமை செய்து சேவையில் முன்னேறுவதே உண்மையான யோக வாழ்க்கை அப்படின்று அற்புதமாக சொன்னார். பிறகு ஒரு அற்புதமான ஒரு புதிய அனுபவம் ஏற்பட்டது. ஒரு புதிய ஞானம், புதிய அனுபவம், அனைவருக்கும் ஒரு புதிய பாதை உருவானது. அப்போ 2ஆம் நாள் 3ஆம் நாட்களில் பரமாத்மா மற்றும் சொர்க்கத்தை பற்றி ஞானத்தை அவர் வழங்கினார். இந்த ஞானத்தினுடைய முதல் புனித அலைகள் பம்பாயில் பரவிவிட்டது. ஆனால் அவருக்காக வேறு ஒரு இடத்தில் ஒரு புதிய சென்டர் திறக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பிறகு அவர் தன்னுடைய மூத்த சகோதரியை பார்க்க பெங்களூருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டது. அது மட்டுமா, அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் மற்றும் சகோதரர்களை அவர்களுடைய தெய்வீகமான அந்த இல்லமான அமைதி நிலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. பிறகு அவருடைய பம்பாய் சகோதரி பெங்களூருக்கு செல்ல அவருக்கு ஒரு பயணச்சீட்டு கொடுத்தார். அப்போ பாபா கொடுத்த 5 ரூபாயும் சரி அவரிடம் ஏற்கனவே இருந்தது. பிறகு தாதி இறுதி புஷ்பா அவர்கள் தன்னுடைய மூத்த சகோதரி கி பெஹன் அவர்களுடன் பெங்களூருக்கு பயணம் செய்தார். அப்போ ரயில் புறப்படும் போது ஆயிரக்கணக்கான அழைப்புகளுக்கு பதிலளிப்பது போல சிவபாபாவுடைய குரலாக ரயிலுடைய விசில் ஒலித்தது அப்படின்று வர்ணிக்கின்றார். அதனால அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையும் கீதையினுடைய உயர்ந்த யோக ஞானத்தை பரப்பக்கூடிய சிவபாபாவுடைய ரதமாக அர்ப்பணிக்க சென்றார். அதாவது வானமும் சரி, மலைகளும் அவரை அழைத்தன. அது மட்டுமா, நீரும் சரி, காடுகளும் சரி, மக்களும் அதே அழைப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதனால சிவபாபாவுடைய அந்த சங்கு வாணியினுடைய செய்திகளை இனிமையாக அதிர செய்தது. அதாவது முழு பெங்களூரையும் அசைத்தது அப்படின்று தாதி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார். விடியலாக சிவபாபாவுடைய கருணையாக ஏற்பட்டது அங்கே. அப்போ அவர் பெங்களூரை அடைந்த பொழுது அவரிடம் பாபா கொடுத்த அந்த 5 ரூபாய் மட்டுமே இருந்தது. அதனால அவர் ரயிலில் இருந்து இறங்கி ஆயிரக்கணக்கான சகோதரிகளும் இன்னும் பிறக்க வேண்டியிருந்த அந்த பெரிய நகரத்தை பார்த்தார். அந்த நகரம் அப்பொழுது உறங்கிக் கொண்டிருந்தது. அதை கேட்கும் பொழுது கவனியுங்கள். அவர் ரயில் நிலையத்தில் தன்னுடைய முதல் அடியை வைத்த அந்த நேரத்தில் அந்த நகரத்தினுடைய ஆத்மாவுடைய உள்ளத்தில் முதல் மணி ஒலித்தது போல இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதனால பாபா கோயில்கள் நிறைந்த பெங்களூர் நகரத்தில் அனைத்து ஆன்மீக உயிர்களிடமும் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோன்றுகிறது, எழுதுகின்றார். அதாவது, ஓ தெய்வீக ஆத்மாக்களே, நீங்கள் மீண்டும் புனித ஞானத்தை பெறப் போகிறீர்கள். உங்களை வரவேற்க வந்துள்ள இந்த ஆத்மாவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை வழங்கி இருக்கும் தாய் என்று ரயிலில் வந்துவிட்டார் போல அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவரை வரவேற்ற அந்த உண்மையான அதிர்ஷ்டசாலி யார்? எதிர்காலத்தில் வரப்போகும் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த தெய்வீக ஆத்மாக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்போ அவருடைய முதல் நாள் தங்குமிடம் அவரது மூத்த சகோதரி கி பெகன், அதாவது லட்சுமி, அவருடைய வீடு. அதாவது 1954ஆம் ஆண்டு நடைபெற்றது பெங்களூரில்.
அப்போ இந்த லட்சாமின்னு சொல்றாங்க, ஈஸ்வரிய ஞானத்தை பின்பற்றவில்லை என்றாலும் அவர் தனது இறுதிய புஷ்பாவுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார் என்று இன்றைய நாளில் நாம் படித்தோம். இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம். எப்படி தாதிமார்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் இப்பொழுது பிறந்திருப்போமா ஈஸ்வரிய வாழ்க்கை அப்படின்று தோணுகிறது. பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகின்றோம், தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று கூட பார்த்தோம் நம்ம ராஜயோகினுடைய வாழ்க்கை, அதாவது சென்னையில, அதாவது மதராஸ்ல சேவை முடித்து விட்டு மீண்டும் மதுபனுக்கு வந்து விட்டார். அங்கே தனியாக வாணி படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்டது. போ போ சேவைக்கு போ, கர்நாடக மாநிலத்துல உன்னுடைய பக்தர்கள் அங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு. வாருங்கள், இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கலாம். அதனால நீ கர்நாடகால பக்தர்கள் அங்கு இருக்கின்றார்கள், அங்கே சென்று என்னுடைய ஞானத்தை வழங்கு. தென்னிந்தியாவில் ஞானத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பல ஆத்மாக்கள் அங்கு இருக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் கள்ளங்கபடமற்றவர்களாகவும் இனிமையானவர்களாகவும், அது மட்டுமா சிறந்த குழந்தைகளாக அவர்களுடைய சேவைக்காக செல்லும் என்று அந்த குரல் கேட்டது. அதே சமயத்தில் தாதி இறுதிய புஷ்பாவுடைய மூத்த சகோதரி, நம்ம ஏற்கனவே தெரியும், லட்சுமி பெங்களூரில் இருந்தவர், மதுபனுக்கு வந்திருந்தார். அதாவது மதுபனில் தங்கியிருந்த தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்காக அவர் அங்கு வந்திருந்தார். அதனால மதுபனுடைய அமைதியான அந்த சூழல் அவரை மிகவும் கவர்ந்திருந்தது. அதனால் அவர் மீண்டும் திரும்பி செல்ல மறுத்தார். அப்பொழுது அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதாவது என் சகோதரியை போல நானும் ஏன் புனிதமான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்று அவருக்கும் தோன்றியது. ஆனால் ஆத்மாவுடைய நாடகத்தினுடைய ரகசியத்தை அறிந்திருந்த பாபா தாதி இறுதிய புஷ்பாவோடு இப்படி சொன்னார். அதனால பெங்களூருக்கு சென்று அங்கே உன் சகோதரியை விட்டு விட்டு திரும்பி வா அப்படின்று. அப்போ தாதி இறுதிய புஷ்பாவுக்கு மதுபனை விட்டு, அதாவது அபுமலையிலிருந்து கீழே இறங்க விருப்பம் இல்லை. அதனால பாபா நான் எப்படி செல்வேன் என்று அவர் கேட்டார். அப்போ பாபா சொன்னார், குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அதனால என்னை நினைவில் வைத்துக் கொண்டு என்னுடைய கடமையை உனது கடமையாக செய். சேவை செய்வது எனது கடமை அப்படின்று. அதனால பாபாவுடைய அந்த உறுதியான வார்த்தைகளை கேட்ட தாதி இறுதிய புஷ்பா அவர்கள் தன்னுடைய சகோதரியுடன் பயணத்தை தொடங்கினார். பாபா அவருக்கு பம்பாய் வரை செல்லக்கூடிய அந்த பயண சீட்டை கொடுத்து 5 ரூபாய் மட்டும் வழங்கினார். எவ்வளோ? 5 ரூபாய் மட்டும் வழங்கினார். இதுதான் இந்த பயணத்தினுடைய முக்கியமாக இருக்கிறது, 5 ரூபாய். அதனால ரயிலில் பயணம் செய்யும் பொழுது அவருக்கு உண்மையிலே கண் வலி ஏற்பட்டது. அப்போ கண் இமையில் இருந்த ஒரு சிறிய பரு உடைந்து திரவம் வெளியேறுது. அதாவது முன்பு கேட்டிருந்த அந்த உடலற்ற குரல், அசரீரி குரல் இப்பொழுது உண்மையாக